யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவன் நம்மை கொடுக்கும்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார். கொடுக்கிறவர்கள். ஐ அப்பாயிண்டட் யூ என்றதான வார்த்தைக்கு இன்னொரு மொழியில் சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஹவ் பிளான்டட் யூ. நான் உங்களை நட்டு இருக்கிறேன், விதைத்திருக்கிறேன். நீங்கள் கொடுக்கும்படியாக. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். உருவத்திலே தன்னை போல அல்ல, தன்மையிலும் பண்பிலும் சுபாவங்களிலும் நம்முடைய சாயலாக மனிதனை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சற்றேனும் குறையாதவராக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதா எப்படி இருப்பார் என்பதற்கு, அவருடைய பண்பு, அவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு அடையாளமாக குமாரன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆதாமை உண்டாக்கின போது, முதல் மனிதனை உண்டாக்கின போது குமாரனை போல உண்டாக்கியிருந்தார். படைப்பிலே மனிதன் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றான். தேவன் தனக்கு அடிமையை உண்டாக்கவில்லை, தேவன் தனக்கு வேலைக்காரனை உண்டாக்கவில்லை, தேவன் தனக்கு பக்தர்களை உண்டாக்கவில்லை, தேவன் தனக்கு மகனை உண்டாக்கினார். தேவனுக்கு பிள்ளைகள் வேணும். அநேகம் பிள்ளைகளை உடையவராக இருக்க தேவன் விரும்பி முதல் மனிதனை கர்த்தர் உண்டாக்கின போது தம்முடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்கினார். தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு இதுவரைக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பூமியில் இருக்கிறதான எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். தேவன் அவைகளுக்கு கொடுக்கிறார். ஏராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். மனிதனை படைத்த போது கொடுக்கிறவனாக படைக்கிறார். மனிதனுக்குள்ள பாவம் என்கிற பிரச்சனை வந்தவுடனே கொடுக்கிற மனிதன் வாங்குகிற மனிதனாக மாறி போனான். சாபம் மனிதனை வாங்குகிறவனாக ஆக்கிவிட்டது. கடன் வாங்குகிறவனாக மாறி போனான். ஆசீர்வாதம் என்ன? கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். சாபம் என்ன? கடன் வாங்குவாய். இது சாபம். எனவே தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கிறவர்கள். அன்பு நிறைய எனக்குள்ள இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறதுக்கு பணம் இல்லை, நான் அன்பு என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஒரு கொடுக்கக்கூடியதான ஆற்றல் நமக்குள்ள இருக்கும். தேவன் நன்மைகளின் ஊற்றாக இருக்கிறார். நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடனே இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறோம். ஆசீர்வாதங்களின் ஊற்றாக இருக்கிறார் நம்முடைய தேவன். யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடமிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது. நன்மைகளின் ஊற்றாக, நன்மை புறப்படுகிற இடமாக அவர் இருக்கிறார். நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடனே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடிகள் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? கனி கொடுக்கும்படியாக, கொடுக்கும்படியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஊற்று பாய்ந்து ஓட வேண்டுமானால் வாய்க்கால்கள் தேவைப்படுகிறது. வாய்க்கால்கள் இல்லாமல் பறந்து பிரிந்து ஓட முடியாது. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறோம். இந்த வாய்க்கால்கள் எல்லாமே இந்த ஊற்றோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்க்கால்களாக தேவன் நம்மை தெரிந்து இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறோம். ஆபிரகாமை போல நாமும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் காண்பித்த தேசமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எதற்காக? பரதேசியாக இருக்கும்படியாக அல்ல, வறுமையிலே வாடும்படியாக அல்ல, கஷ்டப்படும்படியாக அல்ல. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான எண்ணத்தை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நாம் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது, நாம் பிறருக்கு என்னவா இருக்கணுமா? ஆசீர்வாதமாக இருக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மையே ஆசீர்வாதமாக வைக்கிறார் தேவன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார். முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். தேவன் யார்? கொடுக்கிறவர். சகல மனிதருக்கும், பூமியில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். நன்மைகள் ஊற்றாகிய தெய்வத்தோடு இணைப்பு இல்லாவிட்டால் கொடுக்கறதுக்கு மனசே இருக்காது. நமக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது என்னவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இணைப்பு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே இயேசு கிறிஸ்து காணிக்கையை பற்றிலாம் பேசல. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பெறுவீர்கள். அன்பு கூறுங்கள், அன்பு கூற படுவீர்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். மனுஷன் கொடுக்கிறவனாக படைக்கப்பட்டதுனால மனுஷன் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன கொடுக்குறான்றது தான் விஷயம். அன்பை கொடுக்கும்போது அன்பை அறுவடை செய்வோம், வெறுப்பை கொடுக்கும்போது வெறுப்பை அறுவடை நாம் செய்வோம். பகையை விதைத்தால் பகையை அறுப்போம், சிநேகத்தை விதைத்தால் சிநேகத்தை நாம் அறுப்போம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொண்டு வந்து நம்முடைய பையிலே மடியிலே போடுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வட்டி கிடைக்குதோ கிடைக்கலையோ, உங்களுக்கு நீங்கள் போடுற பணத்துக்கு, நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது விதி. நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை பலனாக கிடைக்கும், நீங்கள் தீமை செய்தால் உங்களுக்கு தீமை பலனாய் கிடைக்கும். நன்மையை பெற வேண்டுமா? நம்ம முதல்ல நன்மை செய்யணும். விதி என்ன? கொடுங்கள் உங்களுக்கு, நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ திரும்ப வரும். நம்ம தான் கொடுக்கணும் முதல்ல. பிறருடைய நன்மையை நாம் எந்த அளவுக்கு நாடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அதிகமான நன்மை நமக்கு இருக்கிறது. நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் நம்ம சூழ இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. இப்போது நான் என் சுகத்துக்காக நான் ஜெபிக்கல, மற்றவங்க சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அதனால் நான் சுகமாக்கப்படுகிறேன். கொடுப்பது நமக்கு லாபம்.